அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வக்ஃப் சட்டத்தை நாம் ஏன் ஏன் எதிர்க்கின்றோம்? வக்ஃப் சட்டத்துடைய அறியாமையும், அதனுடைய ஆபத்தையும் நமக்கு தெரியல. வக்ஃப் என்பது ஒருத்தர் தானமாக கொடுத்தா, அல்லாஹ் ரசூலும் அதுக்கு தான் உரிமை தரார்கள். வக்ஃபுடைய அசையும் சொத்து, அசையாத சொத்துடைய செலவினங்கள் ஷரியத் முறைப்படி தான் செலவு செய்ய வேண்டும். இந்த ஷரியத் என்ன சொல்லிக்கிறது, மார்க்கம் எப்படி சொல்லிக்கிறதோ அதன்படி தான் செலவு செய்ய வேண்டும். இப்போது வக்ஃப் என்பது இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமாக, கொடுமையான சட்டமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இருக்கின்றது. ஆகையால் இந்த புதிய சட்டத்தின்படி முஸ்லீம்கள் 5 வருடம் வரை வக்ஃபு செய்ய முடியாதாம். அதே போல் வக்ஃபு சொத்தில் யாருன்னா குளறுபடி பண்ணியிருந்தால் முன்ன இருந்த சட்டம் கடுங்காவல், அவருக்கு தண்டனை கூட இருந்தது. இப்போ இருக்கிற சட்டத்தின்படி அவர்கள் என்ன செய்யணும், பைதால என்ன ஜாமீனில் வந்துடலாம். அதே போல் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யுது, முன்ன வக்ஃப் செய்யணும், அது செல்லுபடி ஆகாது. வக்ஃபுன்று சொத்துக்குன்றது ஒன்றிய அரசு, இந்த அரசாங்கம் என்ன சொல்தோ அது ஆதாரம் இருந்தால் தான் அந்த சொத்தை வக்ஃபு சொத்தாக கருதப்படும். ஒருத்தர் 6வது ஒருத்தர் இந்த சொத்தின் மேலே, இல்லை பள்ளி மேலே, இந்த மதரசா மேலேயோ ஒருத்தர் சந்தேகப்பட்டு என்ன செய்கிறாரு, மனு கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மனு விசாரணை முடியும் வரை, கலெக்டருடைய மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு வரும் வரை அந்த வக்ஃபு சொத்து என்பது அரசாங்க சொத்தாக கருதப்படும். ஆகையால் அது மாதிரி கணக்கு பார்த்தா எங்கேயும் எந்த ஒரு பள்ளியும் மதரசும் நம்ம கைக்கு நிற்காது, எல்லாமே போய்டும். ஆகையால் கண்ணியமிருந்த அல்லாஹ்வினர்களே, அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், உதவி கேட்போம். அல்லாஹ் தஆலா எப்படி காபத்துல்லாவை காப்பாற்றினானோ அதே போல் தன்னுடைய இல்லங்களை, தன்னுடைய வீடுகளை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான். அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும்.